நான் அமேசான்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். அது என்னன்றதை அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். இதான் அந்த ப்ராடக்ட்டு. ஜுவல்லரி பாக்ஸு. ஃபேன்சி ஜுவல்லரிஸ்லாம் இதில் எடுத்து வச்சுக்கலாம். ஆர்கனைஸ்டாக இதில் வச்சுக்கலாம். இது எல்லாத்துலேயும் இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்ட்டிஷனுக்காக இதை வந்து இப்படி வைக்கணும். இப்படி பார்ட்டிஷனுக்காக இங்கே ஒரு தோடு வைக்கலாம், இங்கே ஒரு தோடு வைக்கலாம். அந்த மாதிரி வரிசை அப்படி வச்சுக்கலாம். இங்கே ஒரு தோடு, இங்கே ஒரு தோடு, இங்கே ஒரு தோடு. இது வந்து ஜுவல்லரி பாக்ஸு. இது வந்து நான் 2 வாங்கினேன். 2 வாங்கினா காஸ்ட்டு வந்து கம்மியாக இருந்தது. ஒன்று வந்து காஸ்ட்லியாக இருந்தது. 2 வாங்கும் போது அது வந்து காஸ்ட்டு கம்மி. இந்த பார்ட்டிஷன்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து இப்படி இருக்கும். இந்த ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. இது க்ளோஸ் பண்ணுறது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணுறதும் வந்து டைட்டாக தான் இருக்குது. மற்றபடி வந்து நல்ல ஃபேன்சி ஜுவல்லரிஸ், அதாவது இயர்ரிங்ஸ்லாம் ஆர்கனைஸ்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரே இடத்துல எடுத்து வச்சுக்கலாம் அப்படி ஒரு பாக்ஸில். இது இயர்ரிங்ஸ் வந்து இந்த மாதிரி வைக்கலாம். ஆர்கனைஸ்டாக இந்த மாதிரி வைக்கலாம். இப்படி இது வந்து க்ளோஸ் பண்ணுறது தான் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. நல்லா ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து லாக் ஆகும். இதுதான் அந்த ஜுவல்லரி பாக்ஸ். நம்ம வந்து இயர்ரிங்ஸ் மட்டும் வச்சுக்கணும் அப்படின்லாம் இல்லை. இயர்ரிங்ஸும் வைக்கலாம், செயினும் வைக்கலாம். செயின் வைக்கணும்னா இந்த மாதிரி இந்த பார்ட்டிஷன் இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு செயின் வந்து எப்படி இந்த இடத்துல இப்படி வச்சிடலாம். அந்த மாதிரி வச்சுக்கலாம். செயினும் வைக்கலாம், இயர்ரிங்ஸும் வைக்கலாம். நம்ம இஷ்டம்தான். நம்மளுக்கு நம்ம வந்து செயின் வைக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸில் செயின் வச்சுக்கலாம். அப்புறம் மற்ற இடத்துல இயர்ரிங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மல்டி பர்பஸாக இருக்கும். ஜுவல்லரி ஆர்கனைசர் இது பேர். இது வந்து பாக்ஸ் கொஞ்சம் லாக் பண்ணுறது டைட்டாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நாட் தட் பேட்.